ஹாய் ஹலோ வணக்கம். நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். இன்றைக்கு அப்பா மீடியாவில் சிவப்பு கம்பள திரை விமர்சன நிகழ்ச்சியில் உள்ளது உள்ளபடி சொன்னது சொன்னபடி எந்த படத்தோட திரை விமர்சனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நந்தன். நந்தன் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் பன்முகம் கொண்ட சசிகுமார் சாரோட படம். சசிகுமார் சார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நட்புக்காக நண்பனுக்காக படம் எடுத்தார். சமீப காலமாக அவர் நல்ல கதை உள்ள படங்களை தேர்வு செய்கிறார், செலக்ட் செய்கிறாரு. அதற்கு நம்ம உதாரணம் அயோத்தி, அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த கருடன் அப்படின்னு அவர் செலக்டடாக சப்ஜெக்ட் ஓரியன்டாக அவர் படத்தை சூஸ் பண்ணுறாரு. அந்த வகையில் நந்தன் இந்த படத்தை அவர் சரியான முறையில் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கார். இந்த படத்தில் கதை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஒரு தாழ்த்தப்பட்ட, ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிறவங்க எப்படி வாழ்க்கை நடத்துகிறாங்க, அவங்க பதவிக்கு வர முடியாது. அப்புறம் ரிசர்வ் தொகுதின்னு உள்ளே அந்த ரிசர்வ் தொகுதியை மேலாதிக்க சக்திகள் எப்படி அவங்க கையில் எடுத்து அதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கதை. இதில் ஒரு விஷயத்தை இயக்குனர் ரா சரவணன் தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்னென்னா, சமுதாயத்தில் ஜனநாயக போட்டி இருக்கணும், அன்னப்போஸ்ட் இருக்கக்கூடாது. அதை நம்ம போட்டியோடு இருந்து ஜெயிச்சு தான் ஒரு பதவியை பெறணும் அப்படிங்கிறத அவர் ஆழமாக சொல்லியிருக்கிறாரு. அதுவும் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட அந்த சமுதாயத்தில் உள்ள ஃபீலிங்ஸு, அவங்களுடைய வாழ்க்கை முறைகள், அதெல்லாம் மிக அருமையாக இந்த படத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா சரவணன் சாரை பற்றி சொல்லணும், அவர் ஒரு ஆரம்பத்தில் ஒரு பத்திரிகையாளர். அதன் பிறகு அவர் கத்துக்குட்டி, உடன்பிறப்புன்னு 2 படம் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் இது 3வது படம். அதாவது பெரியாரிஸ்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட், அம்பேத்கரிஸ்ட், இவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுதான் அந்த படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து இறுதி வரை அதில் தெரியுது, நமக்கு நல்லாவே தெரியுது. அந்த கம்யூனிஸ்ட், பெரியாரிஸ்ட், அம்பேத்கரிஸ்ட். ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தர்வக்கோட்டை அப்படிங்கிற ஒன்றியத்தில் வணங்கான்முடி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்து தான் இந்த கதை ஆரம்பிக்குது. அதில் இயக்குனர் நடிகர் சசிகுமார் சார் ஒரு மேலாதிக்கத்தில் உள்ள வீட்டில் வேலை பார்க்குறாரு. அந்த மேலாதிக்கத்தில் இருக்கிறவர் 3 முறை பிரசிடெண்ட் ஆகிறாரு. 4வது முறை பிரசிடெண்ட் ஆகும்போது அது ரிசர்வ் தொகுதியாக ஆகிடுது. அந்த ரிசர்வ் தொகுதியில் யாரை நிற்க வைக்கணும் அப்படிங்கிறத ஒரு டிசைட் பண்ணுறாரு, அந்த மேலாதிக்கிய சக்தியை சார்ந்த பாலாஜி சக்திவேல். அப்போ நமக்கு கட்டுப்பட்டு இருக்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த கூல்பானை அப்படிங்கிற அந்த கேரக்டர், அது சசிகுமார் சார் ஹீரோ கேரக்டர், அவரை நிற்க வைக்கணும் அப்படிங்கிறத அவங்க நிற்க வைக்கிறாங்க. இவர் அந்த பதவியில் இருக்கிறாரா, தொடர்றாரா, எந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது தான் முழு கதையும். இதில் பார்த்திங்கன்னா இயக்குனரே தயாரிப்பாளர். அந்த தயாரிப்பு மெனக்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது படங்களில். அது இயக்குனரில் உள்ள ஒரு மெனக்கட்டு தெரிகிறது இயற்கை. பட் ஒரு தயாரிப்பில் படம் மெனக்கிறதுங்கிறது நமக்கு நல்லாவே அதில் தெரியுது. அந்த கதை களம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் திரைக்கதை நமக்கு ஏதோ அதில் ஒரு வீக் இருக்குது தெரியுது. பட் உருவாக்கம், மேக்கிங்ஸ், அதுவும் நமக்கு நல்லாவே தெரியுது கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஏன்னா நம்ம கிளைமாக்ஸ் வரைக்குமே அவர் அந்த அந்த தயாரிப்புக்கு மெனக்கட்ட விஷயத்தை பார்த்திங்கன்னா அந்த இந்த ஸ்க்ரீன் பிளேக்கு மெனக்கடலைங்கிறது அப்பட்டமாக நமக்கு தெரியுது. இதில் சுருதி பெரியசாமி அப்படிங்கிறவங்க ஹீரோயினாக பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நம்ம சினிமாவிலலாம் கதாநாயகி அப்படின்னா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கணும், அரைகுறை ஆடையோடு இருக்கணும், அப்புறம் நார்த்துலேருந்து கூப்பிட்டு வருவாங்க, அப்படி இல்லைன்னா கர்நாடகாவிலேருந்து, கேரளாவிலேருந்து கூப்பிட்டு வருவாங்க. பட் இந்த சுருதி பெரியசாமி அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்துருக்கிறாங்க. எப்படி நம்மளுடைய சசிகுமார் சார் அந்த அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்காரோ, அதே போல் அவங்களுக்கு அந்த சசிகுமார் சாருக்கு ஈக்குவலாகவே அவங்க அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்துருக்கிறாங்க. ஒரு ஒடுக்கப்பட்ட
ஒரு சமுதாயம், ஒரு 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 கிராமத்தில், ஒரு வீட்டில், ஒரு 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 கணவருக்கு மனைவியா, ஒரு ஒரு குழந்தைக்கு அம்மாவா, அப்படியே வந்து வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்புலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது வந்து யாருமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஃபுல்லாக உடம்பு பூரா வந்து கருப்புலாம் பண்ணி பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பெண்கள்லாம் வந்து வீரம் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த பெண்களுக்கெல்லாம் வந்துட்டு வீரம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த வீரத்தை கூட அவங்க வந்து ஒரு சீனில் வந்து காட்டியிருப்பாங்க. அந்த கிளைமாக்ஸில் வந்து ஒரு மிதிக்கிற சீன்லலாம் வந்துட்டு நல்லாவே வந்து அவங்களுடைய நடிப்பு, அந்த எமோஷனலாம் வந்து காட்டியிருப்பாங்க. இப்போ வந்து தமிழ் சினிமாவில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்ருதி பெரியசாமி வந்து சிறப்பாக வந்து ஒரு ரவுண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து புதுமுகங்கள் தான். இதில் வந்து சொல்லக்கூடிய நடிகர்கள்னு யாருன்னு கேட்டிங்கன்னா சசிகுமார் சார் நமக்கு தெரிஞ்ச முகம், அப்புறம் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி சக்திவேல் சார், அப்புறம் வந்துட்டு பிடிஓவாக நடிக்கிற சமுத்திரக்கனி சார், அப்புறம் வந்துட்டு நம்ம பாலாஜி சக்திவேல் சார் அப்பாவாக நடிக்கிற நம்ம பழைய இயக்குனர் ஜிஎம் குமார் சார், இப்படி அப்புறம் கட்டரும்பு அப்படிங்கிற ஒருத்தர் நடிச்சிருக்கார். உங்களெல்லாம் வந்துட்டு பார்த்துருப்பீங்க நீங்கள், அந்த ஃப்ராங்க் வீடியோஸ்லாம் பண்ணிட்டு கட்ட இரும்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து நடிச்சிருக்கிறாரு. பட் நடிச்சிருக்கிறாருன்னு நம்ம தான் சொல்லணும். அவர் வந்துட்டு புதுசுங்கிறதுனால அந்த கதாபாத்திரத்தை அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம இருக்கிற சினிமாவில் இருக்கிறதுனால சரிதான், அடுத்தவங்களை வந்து அவர் கலாய்க்கிறதுல வேணால் அவர் வந்து கலாடியாக இருக்கிறார். பட்டு இந்த படத்தில் ஒரு கிளர்க்கு கேரக்டர் பண்ணியிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு அந்த கதாபாத்திரத்தோடு அவர் இன்னும் வந்து சிங்க் ஆகலை. அது நல்லாவே தெரியுது. அவர் மற்றவங்கெல்லாம் வந்து நல்லாவே வந்து இயல்பாக நடிச்சிருக்கும்போது அவருடைய செயற்கைத்தனமான நடிப்பு வந்து அதில் வந்து நல்லாவே வந்து தெரியுது. படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரதி கண்ணம்மா நம்மளுடைய சேரன் சார் படத்தோட ஒரு பாட்டு எடுத்து இதை வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணி பெருசாக நரேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் அது வந்து நல்லாவே தெரியுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படத்தோட வந்துட்டு ஒளிப்பதிவாளர் சரண், அதுதான் வந்து நான் முதலே சொன்னேன், அந்த மேக்கிங்ஸ் உருவாக்கம் அது வந்து கொஞ்சம் திருப்தியாக இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெல்சன் அவருடைய எடிட்டிங், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இசை பின்னணி வந்து ஜிப்ரான். ஒரு கிராமத்து கதைக்கு இவருடைய அந்த இசை வந்து கரெக்டாக சிங்க் ஆகலோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் தெரிஞ்சுது படம் பார்க்கும்போது. நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம வந்து இப்போ கிராமத்து படம், அந்த பாரதி ராஜா சார் படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இளையராஜா சாரோட அந்த பின்னணி இசை வந்து நம்மளை அப்படியே உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு போகும். அந்த படத்தோட கதையோட அந்த கேரக்டரோட நம்மளை வந்து உள்ளே எடுத்து கொண்டு போகும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜிப்ரானுடைய அவருடைய இசை வந்து நமக்கு வந்து அதில் வந்து கூப்பிட்டு போகலை. அந்த கதைக்குள்ளே, ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே, அந்த கதாபாத்திரத்துக்குள்ள நம்மளை வந்து சிங்காக விடலை. அது ஏதோ ஒரு நெருடல் இருக்குது. ஒரு 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 கிராமத்து இசை வந்து அதில் வந்து சூட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் எனிவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நந்தன் நம்ம வந்துட்டு திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பாடல் ஒன்று இருக்கும், வாழைந்தேடா போராடடா நந்தனினமே வெறும் அரியாசனமே அப்படின்னு ஒரு வரி வரும். நந்தன் அது அப்படின்னு கேட்டிங்கனாலே அது வந்துட்டு நிச்சயமாக வந்து ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு பெயர், அது நமக்கு தெரியும். ஏன்னா நந்தன்கிறவங்களை வந்துட்டு வந்து சாமி கும்பிட விடலை, அதனால் வந்து ஒரு எதிர்ப்புகள் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு வந்துட்டு நம்ம படிச்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த நந்தன் அப்படிங்கிற அந்த பேரை வச்சுக்கிட்டு இந்த இந்த கதையை வந்து அவர் வந்து மூவ் பண்ணியிருக்கிறார். வசனங்கள் வந்து சில இடங்களில் வந்து ரொம்ப தூக்கலாகவே இருக்குது. ஏன்னா அந்த பண்ணையார் பேசும்போது பேயை கூட அடிச்சிடலான்டா, பீயை அடிக்க முடியாதுடா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டைலாக் இருக்குது. விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சனம், அது வந்து எல்லா இடங்கள்லையும் வர்றது தான். அதே மாதிரி கிளைமாக்ஸில் வந்து சசிகுமார் சார் ஒரு வசனம் பேசுவார், ஆள்றதுக்கு தான் அரசியல் வேணும்னு நினச்சோம், ஆனால் இங்கே வாழ்கிறதுக்கே வந்து அரசியல் தேவைப்படுதுன்னு சொல்லி அவர் ஒரு டைலாக் பேசியிருப்பார் கிளைமாக்ஸ்லாம். அதே மாதிரி வந்து இந்த கிளைமாக்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அது நம்மளே எதிர்பார்க்கலை. ஏன்னா அந்த ட்விஸ்ட்டை வந்து நானும் கூட எதிர்பார்க்கல. அந்த ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்கிறாங்க.
அதுபோக வந்து அவரை சொல்லணும்னா அந்த ஒரு ஒரு யாருமே இப்போல்லாம் வந்து நிறைய நடிகர்கள்லாம் வந்துட்டு ஒரிஜினல் பாத்ரூமில் வந்து போய் நடிக்க மாட்டாங்க. அந்த டாய்லெட்டில் போய் கக்கூஸில் போய்லாம் நடிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு செட்டு போட்டு அதுக்கு ரெடி பண்ணிட்டு தான் நம்ம நிறைய படங்களில் வந்து நிறைய ஹீரோஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஒரு சில ஹீரோஸ்லாம் நம்ம வந்து சொல்லலாம், உதாரணமே சொல்லலாம், இருந்தாலும் நம்ம பேர் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இதில் வந்து உண்மையான அந்த பாத்ரூமில் டாய்லெட்டில் போய் அவரை வந்துட்டு கிளைமாக்ஸில் அவரை அடித்து நிர்வாணமாக்கி அந்த இதில் வந்து கக்கூஸில் தள்ளுறது அதிலலாம் வந்து அவர் நல்லாவே வந்து இயற்கையாகவே வந்து உள்ள வந்து ஒரிஜினலாகவே வந்துட்டு நடிச்சிருக்கிறார். அதெல்லாம் வந்துட்டு உண்மையிலே வந்து ஒரு ஒரு ஏன்னா நம்ம வந்து இப்போ இதுக்கு முன்னாடி வந்து சார் படங்கள்லாம் வந்துட்டு நம்மலாம் வந்துட்டு இந்த தாரத்தப்பட்டையெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம், பாலா சார் படங்கள். அதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ கேரக்டரோட ஹீரோயின் கேரக்டர் தான் டாமினேஷன் ஜாஸ்தி இருக்கும், ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா இதில் வந்துட்டு மைனஸாக தெரிஞ்சுது நமக்கு வந்துட்டு அந்த தாரத்தப்பட்டை பாலாசார் படத்தில். பட் இந்த படத்தில் வந்து இயக்குனர் வந்து அவர் சசிகுமார் சார்கிட்ட நல்லா வேலை வாங்கியிருக்கிறது தெரியுது. அந்த டிஃபரன்சியேஷன் நமக்கு வந்து நல்லாவே தெரியுது. மொத்தத்தில் வந்து நம்ம வந்து படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 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 கமர்ஷியல், அதாவது காமெடி கிடையாது, குத்தாட்டம் கிடையாது. ஆரம்பத்தில் இருந்தே வந்து அந்த பெரியாரிஸ்ட், கம்யூனிஸ்ட்டு, அம்பேத்கரிஸ்ட் அப்படி தான் போகுது. ஏன்னா கேரக்டர் நேமே வந்து அவர் பேரே வந்து அம்பேத்குமார் அப்படின்னு தான் இதில் இருக்குது. ஸோ இது நிறைய இடங்களில் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போவும் இருக்குது. நம்ம வந்து அதுக்கு கூட அவங்க வந்து அந்த டைரக்டர் வந்து கிளைமாக்ஸில் வந்து எந்தெந்த ஊராட்சி மன்றத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்கிறது அவங்கக்கிட்டேயே நேரடியாக வந்து அவர் வந்து பைட்ஸ் வாங்கி அந்த இன்டர்வியூவை போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. நம்மளே வந்து நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். ஒரு 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 ஊராட்சி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை வந்துட்டு இருக்கையில் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பத்திரிகைகள்லாம் படிச்சிருக்கிறோம். ஸோ வந்து இன்னும் இந்த ஒடுக்கப்பட்ட அரசியல், இந்த ஜாதி அரசியல் இருக்குங்கிறத வந்துட்டு இப்போ அவர் வந்துட்டு தெளிவாக அதை வந்து சொல்லியிருக்கிறார். அதற்கு ஒரு தைரியம் வேணும். அது வந்து இயக்குனர் ரா சரவணன் வந்து அவர் வந்து அதை வந்து தெளிவாக வந்து அதை சொல்லியிருக்கிறார். அதை ஒடுக்கப்பட்ட அரசியல், சனாதன அரசியல், ஜாதி அரசியல் அதை வந்து கையில் எடுத்திருக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த 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 ஆதிக்கத்தில், இந்த சமுதாயத்தில் இன்னும் வந்து ஒடுக்கப்பட்டவங்க சமூகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அரசியல் அவர் கையில் எடுத்து அதை ஹேண்டில் பண்ணி அதை வந்து ரிலீஸ் பண்ணுறாருன்னா நிச்சயமாக அது வந்து ஒரு தைரியம் வேணும். அது ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற ஒரு முறையில் அவருக்கு அந்த தைரியம் இருந்திருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து டோட்டலாக நம்ம சொன்ன மாதிரி தான். கமர்ஷியல் கிடையாது, காமெடி கிடையாது, குத்தாட்டம் கிடையாது, ஆக்ஷன் கிடையாது. ஒரு யதார்த்தமான ஒரு கிராமத்தில் ஒரு யதார்த்தமான ஒரு ஒரு குடும்ப ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் உள்ள குடும்ப சூழ்நிலையில் இருந்து ஒருத்தர் வந்து எப்படி ஊராட்சி மன்ற தலைவராக வர்றாரா வரலையா அப்படிங்கிறத தான் வந்து கதையாக வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. அது உண்மையிலே நடந்த கதைன்னு வேற வந்து சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. இன்னும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அது நடந்ததுன்னு வந்து சொல்கிறாங்க. மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னது தான், ஒரு பெரியாரிஸ்டா, ஒரு அம்பேத்கரிஸ்டா, ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஒரு சாதாரண ஒரு 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 சினிமா பார்க்குற ஒரு நல்ல ஒரு ரசிகனுக்கு அப்படின்னு போய் இந்த படத்தை வந்து பார்க்கும்போது அது நல்லா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே எல்லாருடைய கதாபாத்திரங்களும் நிறைய பேரை வந்து அந்த ஊரில் உள்ளவங்களே நடிக்க வச்சுருக்கிறார். அதுக்கு வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு டேலண்ட் வேணும், ஒரு திறமை வேணும். அந்த கிராமத்தில் உள்ளவங்களே நிறைய பேரை வந்து நடிக்க வச்சுருக்கிறார். அந்த அந்த சமுதாயத்துக்கு உண்டான அந்த கேரக்டரைசேஷன் மாதிரியே உள்ளவங்களை எடுத்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த டயலாக்லாம் பேச கொடுத்து கற்றுக் கொடுத்து ஒரு 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 வயசான பாட்டிலாம், ஐயா நீ கொடியேற்றுறத நான் என் கண்ணால் பார்த்துட்டு தான் ஐயா நான் சாவேன், நான் அது வரைக்கும் சாக மாட்டேன்னு சொல்லிட்டு சசிகுமார் சார்கிட்ட அந்த ஆயா சொல்கிறது. அப்போ இவங்க வந்து கொடியேற்ற விடாமல் பண்ணுறது, அப்போ இந்த அம்மா செத்துறது, அதுக்கு வந்து சுடுகாட்டில் அது இப்போவும் இருக்குது. நிறைய ஊரில் வந்து இந்த சுடுகாடு பிரச்சனை இன்னும் இருக்குது. தாழ்த்தப்பட்டவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு சுடுகாடு, நீ அங்கே தான் கொண்டு போய் புதைக்கணும், இந்த இடத்துல வந்து புதைக்கக்கூடாது, எரிக்கக்கூடாது அப்படின்னு இன்னும் அந்த பிரச்சனைகள் வந்து எல்லா இடங்களையும் இருக்குது. அதை வந்து டைரக்டர் வந்து இதில் வந்து
துணிவாக வந்து அதை சொல்லியிருக்கிறார். அந்த தாழ்த்தப்பட்ட ஒரு 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 பணத்தை கொண்டு போய் வந்து உயர்ந்தவர்கள் இருக்கிற அந்த சுடுகாட்டில் போய் புதைக்கக்கூடாதுங்கிற அந்த கலாச்சாரத்தை வந்து இந்த சினிமாவில் வந்து மிக சிறப்பாக காட்டியிருக்கிறார். இதற்கு பிறகு தான் வந்து அவர் சசிகுமார் சார் வந்து அது அப்படியே வந்து அந்த அமைதியாக இருந்த அந்த கதாபாத்திரம் அதை அப்படியே வந்து கொஞ்சம் ரேஸ் ஆகுது. அதுக்கு ஒரு சீனை வந்து அவர் அருமையாக அந்த சுடுகாடு சீனை வச்சிருக்கிறார். டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா நந்தன் அது வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஒரு வாழ்வியல் அரசியல் பேசும் அரசியல் படம். இது நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து அண்ணன் சீமான் அண்ணனும் வந்து அவர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு அவர் வந்து பேட்டி கொடுத்துருந்தார். ஏன்னா இது வந்துட்டு அரசியல் பேசும் அரசியல் படம் அப்படின்னு படம் பார்த்து முடிச்சுட்டு அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். இப்போ எனக்கும் அதுதான் தோணிச்சு. அது அரசியல் பேசும் அரசியல் படம். நிறைய வந்து அரசியல் கட்சிகளையும் வந்து இதில் வந்துட்டு பார்த்துருக்குறாங்கன்னா, நிறைய ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், ஆண்ட கட்சியாகட்டும், ஜாதி கட்சிகளை கூட இதில் வந்து அது இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நாசுக்கா சில விமர்சனங்களை அள்ளி தெளிச்சிட்டு போகிறாரு வசனத்துலேயும் சீன்லேயும். அதெல்லாம் வந்து நிறைய உதாரணம் வந்து சொல்லலாம். நமக்கு வந்து சிறுத்தைனாலும் ஆகாது புலினாலும் ஆகாதுன்னு மேலே ஆதிக்க சக்தியை சார்ந்த பாலாஜி பேர் ஒரு வசனம் பேசுவார். அதெல்லாம் வந்துட்டு நாசுக்கா வந்து சில அரசியல் கட்சிகளையும் சரி, ஆண்ட கட்சிகளையும் சரி, ஆளுங்கட்சிகளையும் சரி, சில வசனங்கள் மூலமாகவே அதை வந்து நாசுக்கா ஒரு குத்திட்டு போகிறாரு. அது வந்துட்டு நிச்சயமாக வந்து அது வேணும். அதை வந்து அவர் வந்து கரெக்டாக வந்து அதை வந்து ஸ்கிரிப்டில் வந்து அதை கொண்டு வந்திருக்கிறார். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, அவரே வந்து தயாரிப்பாளராக இருந்ததுனால் அந்த தயாரிப்பில் மெனக்கட்ட விஷயத்தை இயக்குனர் அவருடைய அந்த ஸ்க்ரீன் பிளேலையும் அந்த உருவாக்கத்திலையும் இன்னும் மெனக்கிட்டு இருந்தால் நிச்சயமாக இது வந்து இந்திய அளவிலும் உலக அளவிலும் பேசப்படும் படமாக வந்து அமைஞ்சிருக்கும். பட் அவர் வந்து ப்ரொடியூசருங்கிற காரணத்தினால நிறைய லிமிடேஷன் இருக்கும். அது நமக்கு நல்லாவே அதில் தெரியுது. இந்த மேக்கிங்ஸில் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து அது வந்து கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. எனிவே, அரசியல் பேசும் அரசியல் படம் நந்தன் மீண்டும் நம்மளுடைய அப்பா மீடியாவில் சிவப்பு கம்பள நிகழ்ச்சியில் உள்ளது உள்ளபடி சொன்னது சொன்னபடி அடுத்த வாரம் நல்ல ஒரு திரைப்படத்தோட திரை விமர்சனத்தோட சந்திக்கிறோம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய அப்பா மீடியாவோட ரிஷி சார் அவர்கள் எப்போ நம்ம சசிகுமார் சார் இண்டஸ்ட்ரியில் என்ட்ரி ஆகிறாரோ, சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற படம் மூலமாக என்ட்ரி ஆகும்போது நம்ம அப்பா மீடியாவோட ரிஷி சாரும் ஒரு படத்தில் வந்து கதாநாயகனாக உள்ளே வந்தார். இன்றைக்கு அவர் உடைய இந்த அப்பா மீடியாவில் நான் திரை விமர்சனத்தில் அவர் கூட வந்த அந்த ஹீரோ சசிகுமார் சாரோட படத்தை பற்றி நான் இன்னைக்கு விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். இந்த நேரத்தில் அப்பா மீடியாவோட ரிஷி சாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திப்போம். நேற்று இன்று நாளை நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். நன்றி, வணக்கம். வணக்கம். அப்பா மீடியா சார்பாக எங்கள் அப்பா அப்படின்ற ஆல்பம் சாங் பண்ணியிருக்காங்க. அதில் ஆக்ட் பண்ணியிருக்கிறது லக்ஷனா ரிஷி அவங்க. ஸோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்பம் சாங் நல்லா வந்திருக்கு. அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்பா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.